ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 399. பொருட்பாலிலே அரசியலிலே கல்வி என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார். அதாவது கல்வி கற்றவர்கள் தாம் கற்ற கல்வியால் இந்த உலகம் இன்புறுவதை கண்டு கற்றறிந்த அந்த அறிஞர்கள் மேன்மேலும் தொடர்ந்து கல்வி கற்றிடவே விரும்புவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். கல்வி கற்ற ஒருவரால் இந்த உலக மக்கள் இன்புறுவார்கள், இன்புற வேண்டும் என்கின்ற இந்த திருக்குறளின் மிக ஆழமான அற்புதமான ஒரு கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவி லட்சுமணதாஸ் இயற்றியிருக்கின்ற அருமையானதொரு பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகின்றது. கல்வி கற்ற ஒருவர் இந்த உலக மக்களுக்கு எவ்விதம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை தனது தோழனுக்கு மக்களின் நலம் விரும்புகிற ஒரு நாயகன் எடுத்து இயம்புவதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், என் அருமை தோழா, கல்வி கற்றுள்ளோம் என்கின்ற கர்வத்தினால் உண்மையிலேயே ஒருவர் இன்பம் காண முடியாது. தன்னை போல கல்வி கற்காதவர்களை எல்லாம் கல்வி பயில செய்வதனால்தான் கல்வி கற்றவர்களுக்கு உண்மையிலேயே இன்பம் கிடைக்கும் என்று, கல்வி கற்றவர்களால் இவ்வுலகில் உள்ள பிறருக்கும் இன்பம் உண்டாக்குவதே கல்வியின் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய உன்னதமான கருத்தினை அந்த நாயகன் மிக அருமையாக தனது தோழனுக்கு விவரிக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1958 ஆண்டு வெளிவந்த நாடோடி மன்னன். கவி லட்சுமணதாஸின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு SM சுப்பையா நாயுடு சிறப்பாக இசையமைக்க சீர்காழி S கோவிந்தராஜன் மிக அருமையாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம், கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயிலை செய்து, கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயிலை செய்து காண்பதில்தான் இன்பம் என் தோழா. கல்லாத பேரை எல்லாம் கல்வி பயிலை செய்து காண்பதில்தான் இன்பம் என் தோழா. எனவே கல்வி கற்றவர்கள் தாம் கற்ற கல்வியால் இந்த உலகம் இன்புறுவதை காணுவார்கள். அவ்வாறு கண்டு அந்த கற்றறிந்த அறிஞர்கள் மேன்மேலும் தொடர்ந்து கல்வி கற்றிடவே விரும்புவார்கள் என்று அருமையாக இந்த திருக்குறளிலே விளக்கப்பட்டுள்ள கருத்தினை உணர்ந்து நாமும் சிறப்பாக மேன்மேலும் கல்வி பயின்று நமது கல்வியை பிறருக்கு ஈந்து கல்வி பயிலாத மற்றவர்களை எல்லாம் கல்வி கற்க செய்து புகழினை பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 400. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.